திருச்செந்தூருக்கு வரக்கூடிய முருக பக்தர்கள் முருகப்பெருமான் கிட்ட மனசார என்ன உருகி கேட்டாலும் அது அப்படியே முருகர் நிறைவேற்றுவாருன்னு நம்பப்படுதுங்க. இங்கே திருச்செந்தூருக்கு வரக்கூடிய பக்தர்களோட எண்ணிக்கை ஒவ்வொரு நாளும் அதிகமாகிட்டே இருக்குங்க. இங்கே வரக்கூடிய பக்தர்களோட பெரும்பாலானோர் முருகரை தரிசனம் பண்ணிட்டு கிளம்பிடுறீங்க. ஆனால் இங்கே முருகப்பெருமானை வழிபாடு செஞ்சதுக்கு பிறகு பக்கத்திலேயே பார்க்க வேண்டிய இடங்கள் நிறையா இருக்குங்க. அது எல்லாத்தையுமே இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். காசி சுவாமிகள், மௌன சுவாமிகள், ஆறுமுக சுவாமிகள்னு 3 பேர் திருச்செந்தூர் முருகர் கோயிலில் பல திருப்பணிகள் செஞ்சுருக்காங்கங்க. அவங்களுடைய ஜீவ சமாதிக்கும் இந்த பதிவில் நம்ம போக போகிறோங்க. நீங்கள் திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கு வரணும்னு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோவில் முருகப்பெருமானை நீங்கள் முறையாக எப்படி வழிபடணும், முருகர் கோயிலை சுற்றி பார்க்குறதுக்கு என்னென்ன இருக்குது அப்படிங்கிற எல்லா தகவலும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. இதே போல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல ஆலயங்கள், சுற்றுலாத்தலங்களை பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லோருக்கும் வணக்கங்க. இப்போ தாங்க நான் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி கோயிலுக்கு போயிட்டுருக்கேன். முதல்ல கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு கடலில் நீராடணுங்க. நீங்கள் கடலில் குளிக்கிற மாதிரி இருந்தால் குளிங்க. அப்படி உங்களால் கடலில் குளிக்க முடியாதுன்னா நீங்கள் கால் மட்டும் நினச்சிக்கோங்க. நான் கோயிலுக்கு புதன்கிழமை வந்திருந்தேங்க. ஸோ அதனால் கோயிலில் அதிகமாக கூட்டமே கிடையாது, ரொம்பவும் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. நீங்கள் வீக்கெண்டில் வந்தீங்கன்னா கோயிலில் ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்கும். ஸோ முடிஞ்சளவு நீங்கள் வீக் டேஸில் வாங்க. அப்போ தான் பொறுமையாக குளிச்சுட்டு 4 கிணறுலையும் குளிச்சுட்டு சாமியை ஃப்ரீயாக பார்த்துட்டு வரலாம். கடலில் குளிக்கிறதுக்கு முன்னாடி இந்த போர்டில் கொஞ்சம் ரூல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கங்க. கடலில் கொஞ்சம் பாறைகள் இருக்கும், கொஞ்சம் ஆழமாக போகாதீங்க, அந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. அது எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்புறம் சில பேர் சாப்பிட்டுட்டு பிளாஸ்டிக் பாட்டில், பிளாஸ்டிக் கவர்லாம் அப்படியே கடலில் போட்டிருந்தாங்க. தயவு செஞ்சு யாரும் அப்படி போட வேணாங்க. நீங்கள் கடலில் பகலில் தாங்க குளிக்க முடியும், நைட்டு கடலில் குளிக்கிறதுக்கு அலோடு இல்லைங்க. கடலில் நம்ம குளித்ததுக்கப்புறம் முருகர் இங்கே வேலில் உருவாக்கின 4 கிணறுல குளிக்க போகிறோங்க. இந்த 4 கிணறை முருகப்பெருமான் இங்கே போர் வீரர்களுக்கு தண்ணி கொடுக்கறதுக்காக உருவாக்குனாருன்னு சில பேர் சொல்கிறாங்கங்க. இன்னும் கொஞ்சம் பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, சூரனை வதம் செஞ்ச பிறகு முருகப்பெருமான் வேலால் குத்தி உருவாக்கின கிணறுன்னு நம்பப்படுதுங்க இந்த கிணறு. இந்த கிணறுல நம்ம குளிக்கிறதுக்கு ஷாம்பு, சோப்பு எதுவுமே அலோடு இல்லைங்க. இன்றைக்கி புதன்கிழமை கூட்டம் இல்லாததுனால ரொம்பவும் ஃப்ரீயாக இருக்குது. ஆனால் நீங்கள் வீக்கெண்டில் வந்தீங்கன்னா கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. இங்கே குளிக்கிறதுக்கே நீங்கள் லைனில் நின்று உள்ளே போகிறதுக்கு 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் ஆகுங்க. நீங்கள் அந்த கிணத்து முன்னாடி உட்காரணுங்க. ஒருவர் எந்திரிச்சு அந்த பக்கெட்லேருந்து நம்ம மேலே ஊற்றுவார். நான் போயிருக்கும்போது ஒரு நபருக்கு சரியாக 3 முறை மட்டும்தான் ஊற்றுனாங்க. கடல்லையும் 4 கிணறுலையும் குளித்ததுக்கு பிறகு நீங்கள் குளிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வெளியே குளியல் தொட்டி ஒன்று வச்சுருக்காங்க பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில். நம்ம அங்கே போய் குளிச்சுக்கலாம். ஜென்ஸுக்கு தனியாகவும் லேடிஸ்க்கு தனியாகவும் இருக்குங்க. அதுக்கு மட்டும் கொஞ்சம் தூரம் நடக்கிற மாதிரி இருக்குங்க. இப்போ நான் அங்கே தாங்க போயிட்டுருக்கேன். திருச்செந்தூர் லாஸ்ட் பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி இருக்குங்க. ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி பக்கத்தில் கொஞ்சம் தூரம் நடந்து போனீங்கன்னா தண்ணி தொட்டி மாதிரி இருக்கும் குளிக்கிறதுக்கு. அங்கே போய் நம்ம குளிச்சுக்கலாம். குளிச்சுட்டு திரும்பவும் வெளியே வந்தீங்கன்னா உங்களோட பொருட்கள் வைக்கிறதுக்கு பாதுகாப்பான இடம் இருக்குங்க. ஒரு பேகுக்கு 10 ரூபா வாங்குறாங்க, டோக்கன் கொடுத்துருவாங்க. நம்ம பொருள் அங்கே வச்சுக்கலாம். நீங்கள் முருகப்பெருமானுக்கு முடி காணிக்கை செலுத்தணும்னு நினச்சிங்கன்னா முதல்ல நீங்கள் இங்கே தாங்க வரணும். இங்கே தான் மொட்டை அடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் கடலில் குளிச்சுட்டு 4 கிணறுல குளிங்க. உங்ககிட்ட திங்ஸ் நிறையா இருந்துச்சுன்னா நீங்கள் லாக்கர் கூட வாங்கிக்கலாம். இங்கே ஒரு லாக்கருக்கு நம்மக்கிட்ட 50 ரூபா வாங்குறாங்கங்க. லாக் பூட்டி சாவி நம்மக்கிட்ட கொடுத்துருவாங்க. லாக்கர் இல்லாமல் சிம்பிளாக ஒரு பேக் 2 பேக் இருந்துச்சுன்னா பேகுக்கு 10 ரூபா வாங்குறாங்கங்க. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை நீங்கள் இங்கே வாங்கிக்கலாம். நீங்கள் வெஹிக்கிளில் வந்திருந்தீங்கன்னா உங்கள் வண்டி பார்க் பண்ணுற இடத்துக்கு பக்கத்துலேயே இந்த எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குங்க. நான் இப்போ கடலில் நீராடிட்டு 4 கிணறுலையும் குளிச்சுட்டு என்னோடய பொருட்கள் எல்லாம் லாக்கரில் வச்சுட்டு இப்போ நான் சாமி தரிசனத்துக்கு தாங்க போயிட்டுருக்கேன். இன்றைக்கி கூட்டம் அதிகமே இல்லை. நான் போகும்பொழுது ஒருத்தர்கிட்ட கேட்டேன். அவர் என்ன சொன்னாருன்னா, நீ ஃப்ரீ தரிசனத்துலேயே போங்கப்பா, கூட்டம் இல்லை, 10 நிமிஷத்தில் சாமி பார்த்துடலாம், கொஞ்சம் நேரம் நின்று பார்க்கவே விட்றாங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நான் ஃப்ரீ தரிசனத்துலேயே போனேங்க. 100 ரூபா சிறப்பு தரிசனம்னா ஒரு கண்ணாடி இருக்கும், அது முன்னாடி இருந்து நம்ம சாமி கும்பிட்ற மாதிரி வச்சுருக்காங்கங்க. இருந்தாலும் நான் ஃப்ரீ தரிசனத்துலேயே போனேன். நீங்கள் பெரியவங்க வயதானவங்களை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா இந்த வண்டி இருக்குங்க. இந்த வண்டியில் ஏற்றிக்கலாம். கோயில் பிரகாரத்தை சுற்றி இந்த வண்டி இருக்கும். எங்கே வேணுனாலும் அவங்கள கூட்டிகிட்டு போவாங்க. உதாரணத்துக்கு இங்கேருந்து நீங்கள் சாமி கும்பிட்ற ஃப்ரீ தரிசன லைனுக்கு போகணுன்னா அவங்கள்ட்ட போய் சொன்னாலே போதும், ஃப்ரீயாகவே உங்களை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. கோயில் பிரகாரத்துக்குள்ளே மொபைல் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அனுமதி இல்லைங்க. ஸோ பொது தரிசனம் பக்கத்துலேயே ஒரு லாக்கர் இருக்குது. அந்த இடத்துல நம்ம மொபைல் கொடுத்தா பாதுகாப்பாக வச்சுக்குவாங்க. டோக்கன் போட்டுக்கலாம். இன்றைக்கி வீக் டேஸுங்கிறதுனால கூட்டம் அதிகமாக இல்லைங்க. நான் சாமியை 10 நிமிஷமே கும்பிட்டேன். இருந்தாலும் கோயிலுக்குள்ளே ஒரு 45 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் இருந்துட்டு வெளியே வந்துட்டேங்க. இப்போ போய் அன்னதானம் சாப்பிட போகிறேன். வாங்க போகலாம். கோயிலில் அன்னதான சாப்பாடு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. முதல்ல இலை போட்டு கூட்டு வச்சு பொரியல் வச்சு சாப்பாடு வச்சு சாம்பார் ஊற்றி ரசம் ஊற்றி அப்பளம் கொடுத்து தயிர் வச்சு பாயசம் ஊற்றி கொடுத்துருக்காங்கங்க. சாப்பிட்றதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே அன்னதானம் சாப்பிடுங்க. அன்னதானத்துக்கு நம்மளால் முடிஞ்சளவு நன்கொடை 10 ரூபாயிலேருந்து வாங்குறாங்க. நம்மளால் முடிஞ்சதை கொடுப்போங்க.
தினமும் காலையில் 8 மணிலேருந்து இரவு 8 மணி வரைக்கும் இங்கே அன்னதானம் போடுறாங்கங்க. பெரியவங்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் கூட்டம் அதிகமாக இருக்கும் பொழுது தனியாகவே ஒரு இடத்துல அன்னதானம் போடுறாங்க. நீங்கள் அவங்கள கூட்டிகிட்டு வந்திருந்தீங்கன்னா அவங்கள அங்கே அனுப்பிச்சி விட்ருங்க சாப்பிட. அங்கே கொஞ்சம் கூட்டமே இல்லை, ஃப்ரீயாக சாப்பிட்டுக்கலாம். அன்னதானம் சாப்பிட்டுட்டு வெளியே வந்தீங்கன்னா ராஜகோபுரத்துடைய ரைட் சைடு வள்ளி குகை கோயில் இருக்குங்க. இங்கே வள்ளியம்மன் கோயில் கடலை பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குங்க. வள்ளியம்மனோட கோயில் ஒரு குன்றுக்கு பக்கத்தில் இருக்குது. அந்த குன்றில் பெண்கள் திருமணமாகாதவங்க தாலி கட்டுறதும், திருமணமாகி குழந்தை பிறக்காதவங்க பிள்ளை வரம் வேண்டி தொட்டில் கட்டுறதும் செய்கிறாங்கங்க. அப்படி செஞ்சால் விரைவில் திருமணம் நடக்குதுன்னும், குழந்தை வரம் கேட்குறவங்களுக்கு விரைவில் குழந்தை பிறக்குதுன்னு நம்பப்படுதுங்க. இந்த மலையோட குன்றில் தான் பக்தர்கள் இப்படி அவங்க வேண்டுதலுக்காக இதை கட்டுறாங்கங்க. வள்ளி குகை கோயிலுக்குள்ளே மொபைல் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அனுமதி இல்லைங்க. உள்ள குகைக்குள்ளே வள்ளியம்மன் கடலை பார்த்த மாதிரி ஒரு மூலவராக இருக்காங்க. அதுக்கு பின்னாடி ஒரு சின்ன குகைங்க, 4 அடி கேப்பு தான் இருக்கும். அதுக்குள்ளே நம்ம போய் ஒரு வள்ளியம்மன் சிலை இருக்குங்க, அவங்கள கும்பிடணும். உள்ள ஒரு ஆள் நிற்கிறதுக்கு தான் இடம் இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்குது அங்கே போய் கும்பிட்றதுக்கு, அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குது. கருணை கடலே கந்தா போற்றி இந்த போர்டுக்கு முன்னாடி இலவசமாக பிரசாதம் கொடுப்பாங்கங்க. ஒரு சின்ன கப்பில் பொங்கல் கொடுத்தாங்க, நல்லா இருந்துச்சு. நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கருணை கடலை போர்டுக்கு ஆப்போசிட்டில் கொஞ்சம் தூரம் நடந்து வந்தீங்கன்னா பஞ்சாமிர்தம் மற்றும் கோயில் பிரசாதம் விற்கிற நிலையம் இருக்குங்க. அங்கே பஞ்சாமிர்தம் வேணும் தான் வாங்கிக்கோங்க. ஒரு டப்பா 50 ரூபா தான். திருச்செந்தூர் முருகர் கோயில் காலையில் 5 மணிலேருந்து சாயங்காலம் 9 மணி வரைக்கும் திறந்துருக்குங்க. இதையும் தாண்டி கொஞ்சம் தூரம் நடந்து வந்தீங்கன்னா கோயில் யானை தெய்வானையை நீங்கள் பார்க்கலாங்க. யானை பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க. எல்லாத்தையும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு ஜாலியாக விளையாடிட்டு வர்ற எல்லாருக்குமே ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்குங்க இந்த யானை. யானையை பார்த்துட்டு நம்ம பஸ் ஸ்டாண்டை நோக்கி வெளியே வந்தோம்னா திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இந்த கோயிலை கட்டின 3 பேருடைய ஜீவ சமாதி இருக்குங்க. ஸ்ரீ மௌன சுவாமிகள், ஸ்ரீ காசி சுவாமிகள், ஸ்ரீ ஆறுமுக சுவாமிகள், இந்த 3 பேர் தான் திருச்செந்தூர் முருகர் கோயிலில் பல திருப்பணிகள் செஞ்சுருக்காங்கங்க. இந்த 3 பேருடைய சிலைகளை கோயிலோட உள்பிரகாரத்துலையும் நீங்கள் பார்க்க முடியும். இந்த 3 பேரோட ஜீவ சமாதியுமே 3 தனித்தனி கருவறையில் இந்த கோயிலுக்குள்ளே இருக்குங்க. ஒவ்வொரு ஜீவ சமாதிக்கு மேலேயும் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செஞ்சுருக்காங்க. இந்த கோயிலுக்குள்ள ஒரு ஆலமரத்துக்கு கீழே விநாயகர் சிலையும் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது தாங்க அந்த 3 பேருடைய ஜீவ சமாதி. 3ம் தனித்தனியாக தனித்தனி கருவறையில் அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க. இப்போ கோயில் ஃபுல்லாக பல திருப்பணிகள் நடந்துட்டு இருக்குங்க. பக்தர்கள் வந்தால் தங்குறதுக்கு தங்கும் விடுதின்னு, கோயில் ராஜகோபுரத்துடைய திருப்பணின்னு, செவர்களுக்கு பெயிண்ட் அடிக்கிறதுன்னு நிறையா வேலைகள் நடந்துட்டு இருக்கு. இந்த பதிவு முழுக்க திருச்செந்தூர் வர்றவங்களுக்கு ஒரு டிராவல் கைடாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. அடுத்த பதிவில் திருச்செந்தூர் முருகர் கோயிலுடைய வரலாறு என்ன, இங்கே இருக்கிற முருகர் கோயிலில் நடந்த அதிசயங்கள் என்னென்ன, இங்கே கோயில் உள்பிரகாரத்தில் வேறு எந்தெந்த தெய்வங்களுக்கு சிலைகள் இருக்குது அப்படிங்கிற எல்லா தகவலையும் உங்களுக்கு அடுத்த பதிவில் நான் சொல்கிறேன். இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த பதிவில் திருச்செந்தூர் கோயிலில் நடந்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் பார்ப்போம்.